அப்பா! ஊர்ல செம்ம வெயில்ல. சம்மர் டேஸ்லலாம் சிட்டிலேருந்து சொந்த ஊருக்கு வந்துட்டோம்னா, எவ்வளோ வெயில் அடிச்சாலும் எங்களால கையிலேயே பிடிக்க முடியாது அந்த ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண வைக்கும் இந்த வெயிலு. என்னடா வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல, வெளியிலயும் போக முடியல. பங்குனி வெயிலு பல்லெல்லாம் அடிக்குது. பேசாம அங்கேயே வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாமே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிருது. இருந்தாலும் இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. வெயில் ஒரு பக்கம் எவ்வளோ கொளுத்துனாலும் சம்மர் டேஸ்ல கிடைக்கக்கூடிய புளியம்பழம், கொடிக்காய் புளி, இளநீர், நொங்கு இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சிட்டி லைஃப்ல. இப்படி இருக்கும்போது வீட்டில் பேரண்ட்ஸ் ஒரு ரூல்ஸ் போடுவாங்க பாருங்க. அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, அங்கே போகாத, இங்கே போகாத, வெயில் அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ. இதுலேயும் முக்கியமாக புளியம்பழத்தை தொட்டுறாத கையில் அப்படின்னா எப்படி தான் தொடாமல் சாப்பிடாம இருக்க முடியும் இந்த புளியம்பழத்தை. நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது புளிய மரத்தில் பூ விட்டுருந்துச்சுனாவே கைக்கு எவ்வளோ தூரம் எட்டுமோ அது பூரா பறித்து பூவை ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அப்புறம் புளியம்பழத்தை கொண்டு வந்து வீட்டில் கொட்டி வச்சுட்டு சாப்பிடாத, வேணாம், சூடு அப்படின்னா எப்படி தான் சாப்பிடாம இருக்க முடியும்? புளிய கண்ணில் பார்த்துட்டு சாப்பிடாம இருக்க முடியுமா ஃபர்ஸ்ட்டு? என்ன இருந்தாலும் சொந்த ஊர் தான். ஒரு பக்கம் சிட்டி லைஃப்பில் வீட்டுக்குள்ளேயே சொகுசாக இருக்க மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து புலம்பிட்டு தான் இருப்போம். வெயில் ஓவராக இருக்குது, பேசாமல் அங்கேயே இருந்துருக்கலாம் அப்படின்னு. அப்படி நினச்சாலும் திரும்ப இங்கேருந்து போகிறப்ப ரொம்ப இந்த ஊரை தான் மிஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியே கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஊருக்கு வர்றதே இந்த சம்மர் டேஸில் நீச்சல் அடிக்க, நொங்கு சாப்பிட, இளநீ சாப்பிட அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை டேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.